பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாய் ஒரு புதிய வாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சகோதரிகளாய் சேர்ந்து வார வாரம் நடக்கிற இந்த பைபிள் கூடுகைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்பவும் கூட ஜெபித்து நாம் இந்த கூட்டத்தை தொடங்கலாம். மகா கிருபை இரக்கம் எந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். தர்மையான சாயங்கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் கூட கர்த்தாவே, இந்த வியாழக்கிழமை இரவு வேளையிலே உங்களுடைய சமூகத்திலே ஜெபிக்கும்படியாய் ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் கூடி உம்முடைய வசனங்களை கேட்கும்படியாய் நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எப்பொழுதும் ஆண்டவரே இந்த ஒரு மணி வேலையை உங்களுடைய சமூகத்தில் கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. செய்தி கொடுக்கும்படியாய் இருக்கிற உடைய மகளுக்காக நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மகள் மூலமாக எங்களோடு கூட பேசும் உடைய வார்த்தைகளை நாங்கள் அதை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அபியாசப்படுத்த கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சி நிற்கிறோம். அதே போல பாட்டு பாடி உம்முடைய மகிமைப்படுத்துகிற பிள்ளைக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். மகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, பாட்டினால் நாங்கள் உண்மை துதித்து உண்மை மகிமைப்படுத்தும் போது கர்த்தாவே நீர் அது பிரியமுள்ள தேவன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் உடைய பாதங்களையும் கொடுக்குறேன். கர்த்தாவே, நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நெட்வொர்க் இஷ்யூஸ் எதுவும் வராதபடி, வீட்டிலும் கூட இருக்கும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராதபடி கர்த்தாவே உங்க கிருபை எங்களை தாங்கி கொள்ளட்டும். ஆண்டவரே, நாங்கள் பல இடங்களிலே இருந்தாலும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் உங்களுடைய சமூகத்திலே நிற்கும்படியாய் நீ கொடுத்த அந்த நல்ல நேரத்துக்காக உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மீதியான வேலையை நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாரும் ஆண்டவரே கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற அந்த ஒரு இருதயத்தோடு உம்முடைய பாதத்திலே அமர்ந்து நாங்கள் வசனங்களை கேட்டு அதன்படி வாழ்க்கையில அபியாசப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டும். கணந்துதி எல்லாம் நீரே எடுத்துக்கொள்ளும் சுவாமி. கர்த்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நமக்கு பாட்டு பாடும்படியாக திண்டுக்கல்ல இருந்து பிரியா நமக்கு பாடி தேவனை மேன்மைப்படுத்துவாங்க. ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமாய் வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமாய் கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசு அல்லாஹ் புவினில் வேறே இல்லை, என்றும் எனக்கு அவர் ஆதரவே. இயேசு அல்லாஹ் புவினில் வேறே இல்லை, என்றும் எனக்கு அவர் ஆறுதலே. ஆனந்தமாய் உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா இலைக்கும் மாறாத உம் கிருபை, கண் பாரும் என்றும் நானும் அடிமை. தாரும் தேவா இலைக்கும் மாறாத உம் கிருபை,
கண் பாரும் என்றும் நானும் அடிமை ஆனந்தமாய் தேற்றிடுதேவும் வாக்குகள் என்னை ஆற்றிடுதே உந்தன் சமூகமே தேற்றிடுதேவும் வாக்குகள் என்னை ஆற்றிடுதே உந்தன் சமூகமே பேலத்தின் மேல் பேலனடைந்து நான் சேருவேன் பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடவே பேலத்தின் மேல் பேலனடைந்து நான் சேருவேன் பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடவே ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன் நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார் நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். நல்ல ஒரு அருமையான நம்பிக்கையின் பாடலை கேட்க கத்துறதே சேர்ந்தா. இப்பொழுது நாம் செய்தி நேரத்துக்காக கடந்து போவோம். சந்தோஷ் பிரியா நமக்காக தேவனுடைய செய்தியை கொடுப்பாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கு பங்கு பெற்றிருக்க அனைத்து சகோதரிகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இந்த வாட்ஸ்அப்ல இன்னைக்கு நம்ம பார்த்தபடி தலைப்பு என்னவென்று பார்க்கும்போது மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் வெர்சஸ் ஆவியின்படி நடக்கிறவர்கள். சோ நம்ம இங்க வந்து இந்த மாம்சத்தின் படி நடக்கிற காரியம் என்ன, ஆவியின் படி நடக்கிற காரியம் என்ன என்றுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். சோ இந்த மாம்சம் என்று நம்ம சொல்லும் போது இதுக்கு ஒரு டெஃபினிஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு மனித சுவாபத்தின் பாவ குணம், மனித சுவாபத்தின் பாவ குணம் என்று சொல்லி நாம் இங்க பார்க்கிறோம். சோ அதுல என்னென்ன காரியங்கள் அடங்கும் என்று நம்ம பார்க்கும்போது நமக்கு பைபிள்ல இதை குறித்தான ஒரு பட்டியல்ல வந்து இருக்கு என்று நாம் அறிவோம். நம்ம கலாத்தியர் 5வது அதிகாரத்திலே வாசிக்கும் போது மாம்சத்தின் கிரியைகள் சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு 17 மாம்சத்தின் கிரியின் காரியங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் இங்க பார்க்க முடியும். சோ இதை வந்து நம்ம அதிகமா இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஏன்னா அந்த பட்டியல்ல வர காரியங்களை வந்து நம்ம மாம்சத்தின் கிரியைகள் இல்லது அப்படி நடக்கிறவர்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று இங்க பார்க்கிறோம். சோ இந்த மாம்சத்துக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி யார பவுல் வந்து அழைக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது நான் உங்களுக்காக நானே வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா என்று சொல்லி இங்க வாசிக்கிறோம். இங்க யாரை குறித்து மாம்சத்துக்குரியவர்கள் என்று பவுல் யாரை அழைக்கிறார் என்று பார்க்கும்போது கொரிந்து சபைக்கு இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்திலே நாம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அதனுடைய பாதி பகுதியை நாம் வாசிக்கும் போது இது தேவனுடைய சபைக்கு எழுதுகிறதாக நாம வாசிக்க முடியும். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது தேவனுடைய சபைக்கு எழுதுகிறதாக நம்ம இங்க வாசிக்க முடியும். சோ இந்த நம்ம வந்து ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்ம வந்து மாம்சத்தின்படி நடந்தோம் என்றால் நம் மாம்சத்துக்குரியவர்கள் என்று நாம் அழைக்கப்படுவோம். ஆவியின்படி நாம் நடத்தப்பட்டோம் என்றால் நாம் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி நாம் நாம் வந்து அறிகிறோம். இப்ப வந்து இங்க நம்ம வந்து இந்த கொரிந்து சபைக்கு தான் வந்து என்ன பண்றாரு, இந்த மாம்சத்துக்குரியவர்கள் என்ற ஒரு பெயரை வந்து என்ன பண்ற பவுல் சொல்லுகிற காரியத்தை நாம் இங்க காண முடியும் என்று நம்ம இங்க 1 கொரிந்தியரில் நம்ம பாக்குறோம். சோ ஆவியின்படி நடப்பது அப்படின்னு என்ன என்று பார்க்கும்போது அதுக்கு ஒரு டெபினிஷன் நம்ம சொல்லணும் அப்படின்னா,
பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலையும் நம்ம வந்து அதனோட அதிகாரத்தையும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலையும் அதனுடைய அதிகாரத்தையும் தேடி அதற்கு கீழ்ப்படுகிறதும் தேவனுடைய காரியங்களை கவனத்தை நம்ம திருப்புவதுதான் வந்து என்னதுன்னு பார்க்கும்போது ஆவியின்படி நடக்கிற காரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியின் வழி நடத்தல், அவருடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறது, தேவனுடைய காரியங்களை கவனம் செலுத்துறது, இததான் நம்ம வந்து என்னன்னு பாக்குறோம், ஆவியின்படி நடக்கிற காரியம் என்று சொல்லி நாம் இங்க பாக்குறோம். சோ இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 17 மாம்சத்தின் கிரியைகளை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறன. ஆனா நம்ம இந்த இதுல வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம விசுவாசிகளோட மத்தியில நம்ம வந்து பார்க்கும்போது அதிகமா வந்து சில மாம்சத்தின் கிரியைகள் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, நம்மளோட வாழ்க்கையில என்ன பண்ணப்பட்டிருக்கு, இன்னமும் நம்ம வெளிப்படுத்துறவர்களாக தான் இருக்கிறோம் இல்லைங்களா. அதனுடைய காரியங்களை நீங்க கிரியைகளை எடுத்து அந்த லிஸ்ட்டை நீங்க வாசிச்சு பாருங்க. அதுல நான் சில காரியங்கள் மட்டும் நான் வந்து என்ன பண்றேன் சொல்றேன். அந்த காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில சப்போஸ் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த 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 செய்தியை வந்து நம்ம என்ன காரியம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தீர்மானிச்சுட்டு அந்த வந்து மனதில வைத்து கொண்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த செய்தியை வந்து நம்ம கேட்டா நமக்கு இது உபயோகமா இருக்கும்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ அந்த 17 காரியத்துல சில காரியங்களை மட்டும் நான் சொல்றேன். பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், இல்லைன்னா வாக்குவாதங்கள், பிரிவினைகள், பொறாமைகள், இப்படிப்பட்ட காரியங்களையும் ஒரு 7 காரியங்களையும் நம்ம என்ன பண்ண முடியும், இங்க வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த காரியங்கள் வந்து பார்த்தா நம்ம விசுவாசிகள் மத்தியில அதிகமா பரவலா வந்து என்ன பண்ணப்படுகிறது, காண முடிகிறது என்று சொல்லி நாம் பார்க்க மாட்டோம். இதை வந்து நம்ம வந்து ஒரு வந்து அலட்சியமா நம்ம வந்து எடுத்துக்கிறோம் நம்மளோட வாழ்க்கையில. ஆனாலும் அது ஒரு மாம்சத்தின் கிரியைகள் தான் என்றதை நம்ம வந்து உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும், செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது என்று பார்க்கிறோம். சோ இந்த காரியங்கள் மட்டும் இல்ல, இன்னும் நம்ம இதுல வந்து பட்டியலிடாத சில காரியங்கள் இன்னும் நம்ம சொல்ல முடியும். பொய்கள், மாய்மாலம், பெருமைகள், இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும் என்று பார்க்கிறோம். சோ இந்த காரியங்களை தவிர மற்ற இந்த பட்டியல இருக்கிற காரியங்களை கூட நம்ம என்ன பண்ண முடிகிறது, இப்போதைய காலகட்டத்துல விசுவாசிகளின் மத்தியில நம்ம என்ன பண்ண முடியுது, கேட்க முடிகிறது என்று பார்க்கிறோம். விபச்சாரம், காம விகாரம் போன்ற காரியங்கள் கூட விசுவாசிகளின் மத்தியில இன்றைய காலகட்டத்துல சூழ்நிலையில நம்ம என்ன பண்ண முடிகிறது, ஆங்காங்கே நம்ம வந்து கேள்விப்படக்கூடியதா இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். இந்த கலாத்தியர்ல மட்டும் இல்ல, நம்ம 1 யோவான்ல வாசிக்கும் போது 1 யோவான் 2வது அதிகாரம் 15 to 16, 1 யோவான் 2வது அதிகாரம் 15 to 16 வசனங்களை வாசிக்கும் போது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும், கண்களின் இச்சையும், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இங்கு 3 காரியங்களை குறித்து நாம் வந்து பார்க்க முடியும். 1 மாம்சத்தின் இச்சை, 2 கண்களின் இச்சை, 3 ஜீவனத்தின் பெருமை என்று சொல்லி நீங்க இந்த 3 காரியத்தை நம்ம பார்க்க முடியும். சோ இதையும் கூட நம்ம லிஸ்ட்ல சேர்த்தோம் அப்படின்னா கோஸ் பியாண்ட் 10 இல்லைங்களா, 10-12 காரியங்கள் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நம்மளுடைய விசுவாசிகள் நமக்கு மத்தியில பரவலாக இன்றும் கூட ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட நம்ம இந்த கிரியைகளை வெளிப்படுத்துறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்க முடியும். இந்த மாம்சத்தின் இச்சை என்று பார்க்கும்போது இது ஒரு பாவ மனிதனுடைய ஆசைகள் சொல்லலாம், ஏன்னா பாவ இன்பம் என்று நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம் என்று பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம கண்களின் இச்சை என்று பார்க்கும்போது ஆபாச காட்சிகளை நம்ம பார்த்து மகிழ்வூட்டும் ஆசைகள் என்று சொல்லி இங்கு பார்க்கிறோம். எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோனோகிராஃபி. இந்த ப்ரோனோகிராஃபில வந்து நாடகம், சினிமா இல்லைங்களா, கதை புத்தகம் வாசிக்கிறது பற்றின அநேக காரியங்கள் ஒரு செக்ஷுவல் எக்ஸைட்மெண்ட்டுக்காக இல்ல ஒரு சாட்டிஸ்பாக்சனுக்காக என்ன பண்ணப்படுகிறது, இந்த காரியங்கள் எல்லாம் வந்து இச்சிக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் நம்ம ட்ரெண்டியா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம இன்றைய காலகட்டத்துல அதிகமா நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த காரியங்கள் வந்து பார்க்கும்போது சோசியல் மீடியா இல்லைங்களா, இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இல்லைங்களா, இன்ஸ்டாகிராம், யூடியூப், இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம என்ன பண்ண நம்மளோட காலத்தை வந்து வீணடிச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இன்னைக்கு அடிமைகளாகி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து காரியங்கள் எல்லாம் கண்களின் இச்சைக்கு நாம் உதாரணங்களாக எடுத்துக்கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக ஜீவனத்தின் பெருமை, அதாவது பெருமையின் ஆவி. நம்மளிடத்துல பெருமையின் ஆவி இருக்கும்போது, அதாவது தன்னைத்தானே மகிமைப்படுத்துகிற ஒரு ஆவி, தேவனை நாம் மகிமைப்படுத்தாமல் தன்னைத்தானே மகிமைப்படுத்துகிற ஒரு ஆவி கொண்டிருக்கிற ஒரு காரியம்தான் ஜீவனத்தின் பெருமை என்று சொல்லி பார்க்கிறோம்.
சோ இப்படிப்பட்ட காரியங்கள்ல நாம வந்து ஏதாவது ஒரு காரியத்துல வந்து நம்ம போராடி கொண்டிருக்கிறோமா, இல்ல அத மனதை நம்ம வந்து அப்படி அந்த ஆவிக்குரிய போராட்டத்துல வந்து நம்ம இதை ஒவ்வொரு நாளும் அதை வந்து நான் வந்து மேற்கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து என்ன பண்றேன், அதை எப்படியாவது அந்த காரியத்தை விட்டு வெளியில வரணும், நான் கர்த்தருக்கு பிரியமா ஜீவிக்கணும், இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள், ஆவிக்குரிய காரியங்கள் இல்ல என்று நம்ம யோசிச்சுட்டு இருக்கோமா, அதுல இருந்து போராடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அது என்ன காரியத்துல நான் போராடிட்டு இருக்கேன். ஒண்ணு நம்ம வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ண அந்த ஒரு 7 காரியங்களாக இருக்கலாம், இல்ல நீ திருப்பி நம்ம யோவான்ல வாசித்த ஒரு 3 காரியங்களாக இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது காரியங்கள். ஆனால் நம்ம அதை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த செய்தியை நம்ம வந்து தியானிக்கிறவர்களாக இருக்கணும் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். சோ நீங்க வந்து இப்போ முடிவு பண்ணிக்கங்க, எந்த காரியத்துல வந்து நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத வந்து நீங்க உங்களுடைய இருதயத்துல இப்போ தீர்மானிச்சு கொள்ளுங்க. சோ இந்த காரியத்துல போராட்டங்கள் இல்லாத ஒரு ஆவிக்குரியவர்களாகவும் நம்ம வந்து இந்த கூட்டத்துல இருக்கலாம். இந்த செய்தி அவர்களுக்கும் கூட பிரயோஜனமா இருக்கட்டும். சோ ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம், ரோமர் 7:23-25 வாசிக்கிறோம். பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, 23-25 வாசிக்கிறோம். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தின்றி யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி இங்க பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும்? அதற்கு ஆன்சர் 25 இருக்கு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நம்மள என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி காரியங்களிலிருந்து நம்மள இந்த காரியங்களுக்கு மனதுக்கு விரோதமாய் போராடுகிற இந்த காரியங்களில் இருந்து என்ன பண்ண முடியும், நம்மளை விடுதலையாக்க முடியும். நம்மளுடைய அவயங்களிலே நாம் வந்து காண்கிற இந்த பிரமாணத்திலிருந்து நம்ம என்ன பண்ண முடியும், விடுதலை ஆக முடியும் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்ம விடுதலை ஆக்கப்பட முடியும் என்று சொல்லி இங்க பவுல் சொல்லுகிற காரியத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். அதே ரோமர் 8 நம்ம வாசிக்கும் போது, ரோமர் 8வது அதிகாரத்திலே 5-6 வசனங்களை வாசிக்கும் போது, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று சொல்லி இங்கு பார்க்கிறோம். சோ இந்த வசனங்களில் இருந்து நாம் ஒரு காரியம் புரிந்து கொள்ள முடியும், ஒரே நேரம் நம்ம என்ன பண்ண முடியாது, மாம்சத்தையும் ஆவியும் பின்பற்ற சிந்தைகளையும் என்ன பண்ண முடியாது, ஒன்று சேர இருக்க முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரே நேரத்துல மாம்சத்தையும் ஆவியும் பின்பற்றுவது நமதுக்கு கூடாத காரியம் என்று சொல்லி இந்த வசனங்கள் மூலம் நாம் பார்க்கிறோம். 2 சிந்தைகளும் வெவ்வேறானவைகளாக இருக்கிறது என்று நம்ம இங்க பார்க்கிறோம். சோ அதே ரோமர் அதிகாரம் 8லே 7-8 வசனங்களை வாசிக்கலாம். அதே 8வது அதிகாரத்திலே 7-8 வசனங்கள். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி இங்க நம்ம வாசிக்க முடியும். இங்கு நாம் என்ன காண்கிற காரியம் என்னவென்று பார்க்கும்போது, விசுவாசிகளாகிய நாம் நம்மிடம் உள்ள பாவ ஆசைகளுக்கு சுவாபங்களுக்கு விரோதமாக பரிசுத்த ஆவியினால நம்ம வந்து என்ன பண்ணணும், எதிர்த்து நிற்க தவறிட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம மாம்ச இச்சைகளின்படி நடக்கிறவர்களாக மாறி போனோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம யாருக்கு பகைஞனா இருக்கிறோம் என்று பார்க்கிறோம், தேவனுக்கு பகைஞனா இருக்கிறோம் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அதான் 7வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். அதே போல இன்னொரு இடத்துல வந்து இப்படி இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது, விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். இது யாக்கோபு 4:4 நாம் வாசிக்க முடியும். சோ நம்ம பரிசுத்த ஆவியினால நம்ம எதிர்த்து அந்த மாம்ச இச்சைகளுக்கு நம்ம போராட தவறினோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், மாம்ச இச்சைகளின்படி நடந்து தேவனுக்கு பகைஞனாய் வந்து மாறி போகிறோம் என்று சொல்லி நாம் இங்க பார்க்க முடியும்.
அது மட்டும் இல்லாம இப்படி மாம்சத்துக்கு படி நடக்கிற போது நாம் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும்போது அதுதான் 8:6 வாசிக்கிறோம். ரோமர் 8:6 வாசிக்கிறோம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஒருவன் ஆவிக்குரிய நித்திய மரணத்தை எதிர்பார்க்க வேண்டியவனா யாரு? மாம்ச சிந்தை உள்ளவன் ஆவிக்குரிய மரணத்தை என்ன பண்ண வேண்டியது இருக்கிறது? எதிர்பார்க்க வேண்டியவனா இருக்கிறான். ஆனால் ஆவியின்படி நடக்கிறவன் அது என்ன பார்க்கணுமா? ஜீவனும் சமாதானமும். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று சொல்லி இங்க வாசிக்கிறோம். தேவனுடைய காரியங்களை தங்களோட முக்கியமான விருப்பமாகவும் கவலையாகவும் கொண்டிருக்கிறவர்கள் இந்த நித்திய ஜீவனையும் தேவனுடைய ஐக்கியத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? எதிர்பார்க்கலாம். சோ தேவனுடைய காரியங்களை தன்னுடைய முக்கியமான விருப்பமாகவும் கவலையாகவும் கொண்டிருக்கிறவர்கள் இந்த நித்திய ஜீவனையும் இந்த தேவனுடைய ஐக்கியத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும்? எதிர்பார்க்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ நம்ம அறிந்த ஒரு காரியம் என்னன்னா, ஒவ்வொரு விசுவாசியுமே நம்ம இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் இரட்சகரும் என்று ஏற்றுக்கொண்ட உடனே அந்த நேரத்திலே நம்ம என்ன பண்றோம்? பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல என்ன பண்றாரு? வாசம் பண்ணுகிறார் என்பதை நம்ம அனைவரும் அறிந்திருக்கிறோம் இல்லையா? இதுல எந்த டவுட்டுமே இல்லை. சோ நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த நேரத்துல இருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல என்ன பண்றாரு? வாசம் பண்ணுகிறார் என்பதை நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் என்று நம்ம பார்க்கும்போது, அல்லது பரிசுத்த ஆவி என்று நாம் குறித்து பார்க்கும்போது, இவர் ஒரு சக்தி கிடையாது இல்லையா? ஒரு பவர் அப்படி கிடையாது, ஒரு சக்தி கிடையாது அவரு. அது மட்டும் இல்ல, அவர் ஒரு எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும்போது, அவர் ஒரு பிதாவையும் குமாரனையும் போல அவரும் ஒரு தெய்வீக நபர் என்று நம்ம அறிஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம அவர் ஒரு ஆழ்த்துவம் உள்ள ஒரு நபர் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கோம். அவர் அவராலே அவரு என்ன பண்றார்? சிந்திக்கிறார், உணர்கிறார், சித்தம் கொள்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். சோ இது இந்த திரித்துவத்துல 3வது நபராக நம்ம இவரை நாம பார்க்க முடியும் இல்லைங்களா? சோ இப்படி நம்ம ஒரு சக்தின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அதை நினைத்திட கூடாது என்று சொல்லி நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசிக்காவே அடிப்படையாகவே அறிந்திருக்கிற காரியங்கள் தான். சோ இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக நபர் என்ன பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல என்ன செய்கிறார் என்று நம்ம பார்க்கும்போது, நமது ரட்சிப்புக்கு என்ன பண்றாரு? அவரு காரணமா இருக்கிறார் இல்லைங்களா? சோ நம்மளுடைய இருதயத்துல வசனங்கள் மூலம், அவருடைய காரியங்கள் மூலம் நம்மளுடைய இருதயத்துல கிரியை செய்து நம்மளை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம நமக்கு பாவங்களை உணர்த்தக்கூடியவர், நம்மளுடைய பாவங்களை நமக்கு உணர்த்தக்கூடியவர் யார் என்று பார்க்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர் என்று பார்க்கிறோம். இயேசுவினுடைய சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் அப்பொழுது உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இந்த மறுபிறப்பையும் அந்த விடுதலையும் அந்த மறுபிறப்பையும் நமக்கு தருகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி நாம் கூடியவர் யாரு? இந்த பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் பார்க்கிறோம். நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். டெய்லி நம்மளை கிளன்ஸ் பண்றது, நம்மளை சுத்திகரித்து நம்ம பரிசுத்த வாழ்வதற்கு தேவையான அவசியத்தை இல்லைங்களா, நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வேண்டிய அவசியத்தை உணர்த்தக்கூடியவர் யாரு? இந்த உணர்த்தி நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு வழி நடத்தக்கூடியவர் யார் என்று பார்க்கும்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் பார்க்கிறோம். சோ நம் தேவனை நம்மளை ஆராதிக்க உதவி செய்வது யாரு? நமக்கு பரிசுத்த ஆவியானவர் என்று பார்க்கிறோம். நம்மளுடைய ஜெப வாழ்க்கையில நமக்கு உதவி செய்வர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். நமக்காக பரிந்து பேசுகிற வசனங்கள் ரோமர்லயே இருக்கிறையா? நமக்காக பரிந்து பேசுகிறவர் யாரு? தேவனிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். சோ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தெழுந்து மூன்றாம் நாள் உயிர் தெழுகிறார் என்று பார்க்கிறோம். அவரு 40 நாள்கள் நம்ம அப்போஸ்தலர்களோடு இடைப்படுகிறார். அதுக்கப்புறம் பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்படும் போது உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை கொடுப்பேன் என்று சொல்கிறார். அந்த தேற்றவாளன் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி நாம் இங்க பார்க்கிறோம். சோ அவருடைய இப்பொழுது நம்ம இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில இல்லைனாலும் இப்ப யாரு நம்மோடு இருந்து நம்மளை வழிநடத்துகிறவராக இருக்கிறார் என்று பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருந்து நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இந்த பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகளை எதிர்த்து போராட ஆவிக்குரிய இந்த போராட்டத்துல நமக்கு உதவி செய்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். சோ இத குறித்து நம்ம பார்க்கும்போது ரோமர் 8:13 வாசிக்கிறோம். ரோமர் 8:13 மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லி இங்கு ஒரு வசனம் இருக்கு. சரியா? நம்மளோட வாழ்க்கையில இந்த பாவம் என்ற ஒரு காரியம் நம்மள
ஒரு எப்போதுமே நம்மள வந்து ஒரு அடக்கி ஆள முயற்சிக்குன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இது வந்து நம்ம தொடர்ந்து எதிர்த்து போராடி கொண்டே இருக்கணும் இல்லைங்களா? அது ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. சோ இந்த பாவம் நம்மள எப்போதுனாலும் நம்மள அடக்கி ஆள முயற்சி செய்யும் போது நம்ம அதை எதிர்த்து நம்ம போராடக்கூடியவர்களாக இருக்கணும் என்று சொல்லி போகிறோம். அதை எதிர்த்து போராடக்கூடியது போராட தேவையை யாருன்னு பார்க்கும்போது நமக்கு பலன் கொடுக்கிறவர் யாரு என்று பார்க்கும்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஆவிக்குரிய போராட்டம் வந்து நமக்கு வந்து சாத்தானுக்கும் எபேசியர் 6 வாசிக்கிறோம்ல 6:12 இந்த சாத்தானுக்கும் இந்த பொல்லாத ஆவிகளின் சேனைகளுக்கு மாத்திரம் இல்ல, முக்கியமா வந்து பார்க்கும்போது இந்த மாம்சத்தின் இச்சைகளுக்கும் நம்ம உணர்ச்சிகளுக்கும் மாம்சத்தினுடைய உணர்ச்சிகளுக்கும் இச்சைகளுக்கும் நம்ம என்ன பண்ணணும், விரோதமாக தான் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு வந்து ஆவிக்குரிய போராட்டம் நமக்கு வந்து இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இந்த விசுவாசிகளாகி நாம் வந்து இந்த பாவ சுவாபத்தின் விருப்பங்களுக்கு நம்ம ஒப்புவிக்கிறோமா? இந்த பாவ சுவாபத்தின் விருப்பங்களுக்கு நம்ம வந்து ஒப்புவிக்கிறோமா அல்லது தெய்வீக சுவாபத்திற்கு கீழ்ப்படிய போகிறோமா என்பதை நம்ம தொடர்ந்து நம்மளோட வாழ்க்கையில தீர்மானிச்சுக்கிட்டே இருக்கணும். எதுக்கு கீழ்ப்படிய போறேன்? நான் வந்து என்னோட விருப்பங்களுக்கு என்னுடைய பாவ சுவாபத்தின் விருப்பங்களுக்கு கீழ்ப்படிய போறேன்னா இல்ல தெய்வீக சுவாபத்திற்கு நம்ம என்ன பண்ண போறோம் கீழ்ப்படிய போகிறோம்ங்கிறத நம்ம வந்து டெய்லி நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட வாழ்க்கையில தீர்மானிக்கிறவர்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த சரீரத்தின் பாவ செய்களை வந்து நம்ம அழிக்க, அதான் இந்த வசனம் 8:13 சொல்லுது இல்லையா, சரீரத்தின் பாவ செய்கைகளை வந்து நம்ம அழிக்க தவறிட்டோமா அப்படின்னா நம்மளுடைய முடிவு வந்து நம்ம வந்து ஆவிக்குரிய மரணம் என்று சொல்லி பாக்குறோம். அது மட்டும் இல்லாம ஆவிக்குரிய மரணம் மட்டும் இல்லாம கலாத்தியர் 5:21 இன்னொரு வசனம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 5:21 என்ன வாசிக்கிறோம்னா, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மாம்சத்தின் கிரியில் பட்டியலில் கீழே ஒரு வசனம் வருது இல்லையா, 5:21 இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று சொல்லி பவுல் சொல்லுகிறத நம்ம இங்க பார்க்க முடியும். சோ தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட வாழ்க்கையில இந்த போராட்டத்துல நம்மளுடைய மாம்சத்தின் செய்கைகளை நம்ம என்ன பண்ணணும், அழிக்கக்கூடியவர்களா இருக்கணும். யாரோட துணையோடு என்று பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவரோட துணையோடு நம்ம இதை என்ன பண்ணணும், நம்ம அழிக்கக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம ஒருவர் சரீரத்தினுடைய பாவ செய்களை தொடர்ந்து அழிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய பாவ செய்களை நம்ம தொடர்ந்து அழித்து கொண்டே இருந்தால் அப்போது நாம் ஆவியானவரால் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆவியனால் நடத்தப்படுகிறவர்கள் யார் என்று பார்க்கிறோம். அதே ரோமர் 8:14 வாசிக்கும் போது ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் யார் என்று பார்க்கிறோம், தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லி ரோமர் 8:14 நம்ம வாசிக்க முடியும். சோ தேவனுடைய வார்த்தையின்படி சிந்திக்கவும் பேசவும் செயல்படவும் வழி நடத்தப்படவும் நமக்கு யார் உதவியா இருக்கிறார்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவியா இருக்கிறார். அவர் நம்மிடத்திலே என்ன பண்ணுகிறாரு, வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். சோ இந்த பரிசுத்த ஆவியானவர்கள் வந்து நமக்கு நம்ம இடத்துல இருந்து நம்ம கூட இருந்து நம்ம இடத்துல வாசம் பண்ணி என்னென்ன காரியங்களை நமக்கு தூண்டுகிறார் என்று பார்க்கும்போது நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்ய நம்ம என்ன பண்றாரு, இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, நம்ம இடத்துல என்ன பண்றாரு, சித்தத்தை செய்ய தூண்டுகிறார் என்று பார்க்கிறோம். சரீரத்தின் செய்கைகளை அழிக்க என்ன பண்றாரு, உதவி செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம வேத வாக்கியங்களுக்கு எப்போதும் ஒத்திருக்கும்படி, நம்ம வேத வாக்கியங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழும்படி எப்போதும் ஒத்திருக்கும்படி, அந்த வாக்கியங்களுக்கு ஒத்திருக்கும்படி நம்ம என்ன பண்றாரு, நம்மளை தூண்டுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில வந்து பாவ இச்சைகளை தூண்டும் இயற்கை ஆசைகளுக்கு, இந்த பாவ சுவாபங்களுக்கு வந்து என்ன பண்றாரு, எதிர்த்து நிற்க நம்மள தூண்டுகிறார் என்று நாம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பாவத்தினால உண்டாகிற இந்த குற்ற உணர்ச்சி, அது மட்டும் இல்ல கர்த்தருடைய நீதி, தீமைக்கு விரோதமா வந்து செயல்படுகிற காரியங்கள், தேவனின் நியாய தீர்ப்பு, இது எல்லாம் வந்து என்ன பண்றோம், அவர் கர்சனையோட நம்மளுடைய இருதயத்துல என்ன பண்றாரு, தூண்டிக்கொண்டே இருக்கிறார், நம்ம இடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ நம்மளோட அது மட்டும் இல்லாம விசுவாசத்துல நம்ம உறுதியாய் நிலை நிற்கிறதுக்கு என்ன பண்றாரு, அவர் உற்சாகம் ஊட்டுகிறார். நம்ம விசுவாசத்துல வலிவி விடாதபடிக்கு நம்மளை எச்சரிக்கிறவராகவும் என்ன பண்றாரு, இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட வாழ்க்கையில செய்கிறாரு. ஆனா நம்ம இந்த அவர் ஒவ்வொரு தரமும் நம்ம இடத்துல தூண்டும் போது, நம்ம இடத்துல பேசும்போது, நம்ம இடத்துல வந்து உணர்த்தும் போது நம்ம அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியாம, நம்ம நீண்ட காலம் நம்ம கீழ்ப்படியாம நம்ம அலட்சியம் செஞ்சோம் அப்படின்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறாரு, இந்த பரிசுத்த ஆவி வந்து பலவீனப்படுகிறது அல்லது குறைந்து போகிறது என்பதை
நம்ம அறிஞ்சு கொள்ளணும். சோ அப்படியே நம்ம அலட்சியம் பண்ணிக்கிட்டே இருந்தோம், இந்த காரியத்தை செய்யாத அப்படின்னு நம்மளுக்கு உணர்த்துறாரு அப்படின்னா கண்டிப்பா நம்ம உடனே கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அவருடைய வழிநடத்துதல் தொடர்ந்து நமக்கு வந்து இருக்கும். அப்படி நம்ம அலட்சியம் செய்யும் போது, கீழ்ப்படியாத போது அவர் வந்து என்ன பண்றது, தொடர்ந்து இப்படி நம்ம செஞ்சுட்டே இருக்கும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து பலவீனப்படுகிறார் என்று சொல்லி நாம் இங்க பார்க்க முடியும். சோ இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி திரும்ப நம்ம தூண்டப்படுது, திரும்ப எப்படி நம்மளோட வாழ்க்கையில வந்து அவரோட தூண்டுதல், அவருடைய உணர்த்துதல், அவருடைய காரியங்கள் எப்ப நம்ம வாழ்க்கையில வந்து திரும்ப வந்து செயல்படும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, திரும்ப நம்ம வந்து மனம் திரும்பி நம்மளோட வாழ்க்கையில அந்த பாவ செய்கைகளை, மாம்சத்தின் கிரியைகளை, பாவ செய்கைகளை எல்லாம் விட்டு மனம் திரும்பி நம்ம தேவனுடைய வசனங்களை வந்து அதிகமா வாசிப்பதன் மூலம், அதிகமா தியானிப்பதன் மூலம் நம்ம என்ன பண்ண முடியும், திரும்ப வந்து பரிசுத்த ஆவியினர் நம்மளோட வாழ்க்கையில காரியங்களை தூண்ட முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம ஊக்கமா வந்து ஜெபிக்கும் போது, இதை குறித்து நம்ம ஊக்கமா ஜெபிக்கும் போது திரும்ப நம்ம பரிசுத்த ஆவியினர் நம்மளோட வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ தேவனை பற்றிய பிரசங்கங்கள், போதனைகள் இவைகள் எல்லாம் நம்ம வந்து கேட்பதன் மூலம் நம்ம என்ன பண்ண முடியும், பரிசுத்த ஆவியை நம்மளுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம ஆவியானவர் கொடுத்த வரங்கள் நம்ம என்ன பண்ண முடியும், பயிற்சி செய்வதன் மூலம் வந்து என்ன பண்ண முடியும், திரும்ப பரிசுத்த ஆவியை நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும். சோ ஆவிக்குரியர்களின் ஆலோசனைகள் நம்ம கேட்டு நடக்கிறது மூலம் நம்ம என்ன பண்ண முடியும், திரும்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும். சோ ஒன்ஸ் நம்ம அலட்சியம் பண்ணிட்டோம், கீழ்ப்படியாம நம்ம வந்து பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன பண்ணிடணும், குறைந்து போக பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம அவரை திரும்ப நம்ம பெற்றுக்கொள்வதற்கு இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வந்து செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க சொன்னது வந்து சில காரியங்கள் மட்டும், இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. இந்த காரியங்களை முக்கியமா நம்ம வந்து பயிற்சி செய்யும் போதெல்லாம் நம்ம இந்த காரியங்கள் வழியா நம்ம நடப்பதன் மூலம் நம்ம என்ன பண்ண முடியும், திருப்ப அவருடைய ஆளுகைக்குள்ள நம்ம வர முடியும் என்று சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். சோ இது ஒரு பிராக்டிக்கலான விஷயம். அது வந்து நமக்கு கலாத்தியர்ல வந்து இந்த மாம்சத்தின் கிரியைகள் எப்படி நம்ம தவிர்க்க முடியும், எப்படி வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும், இல்ல நம்ம எப்படி வந்து ஆவிக்குரிய காரியங்களை வந்து நம்ம வாழ்க்கையில முக்கியப்படுத்த முடியும், அதுல கவனம் செலுத்த முடியும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்ம கலாத்தியர் 5:16 ஒரு வசனம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 5:16, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்லி இங்க நம்ம பாக்குறோம். சோ நம்ம ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டோம்னா அங்க மாம்ச இச்சையை நம்ம என்ன பண்ண முடியாது, நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிராக்டிக்கலான ஒரு வசனம். சோ இது வந்து நம்ம பார்க்கும்போது என்ன அர்த்தம் என்று பார்க்கும்போது, ஆவிக்குரிய காரியங்களை நம்ம கவனம் செலுத்தும் போது இந்த மாம்சத்துக்குரிய காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோம், தவிர்ப்போம் அப்படிங்கறதுதான் இதுக்குரிய அர்த்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பா இதை சொல்லணும் அப்படின்னா, ஆவிக்குரிய காரியங்களை நம்ம கவனம் செலுத்துறோம், நம்மளுடைய நேரத்தை எல்லாம் அதுக்கு செலவிடும் போது இந்த மாம்சத்துக்குரிய காரியங்களை நம்ம செய்யாதபடிக்கு அந்த நேரம் என்ன நமக்கு மாம்சத்துக்குரிய காரியங்களை செய்வதற்கு நேரம் இல்லாமல் போகும் என்று சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். சோ ஒரு எக்ஸாம்பிள், உங்க டேபிள்ல வந்து நம்மளுடைய டேபிள்ல பைபிள் இருக்கு, மொபைல் இருக்கு இல்லைங்களா. நம்ம ஒரு டேபிள்ல பைபிள் இருக்கு, மொபைலும் இருக்கு. So there is two option. So இதுல நம்ம வந்து எப்படி சூஸ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்துதான் இப்ப நமக்கு ஒரு ரிலாக்ஸ்டா ஒரு 1 hour இருக்கு, இந்த 1 hour நம்ம வந்து எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறதுக்கு there is two option. எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். ஒண்ணு பைபிள் எடுத்து வாசிக்கலாம், ஏன்னா மொபைல்ல 1 hour நம்மளால என்ன பண்ண முடியும், அதுக்கு அதிகமாகவே நம்ம என்ன பண்ண முடியும், செலவழிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் மொபைல்ல இருக்கு சரிங்களா. சோ இப்ப பைபிளை சூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம மாம்சத்துக்கு என்ன பண்றோம், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்கிறோம் இல்லைங்களா. சோ அங்க மாம்சத்துக்குரிய, அதாவது இந்த மொபைல்ல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ற அந்த காரியங்களை வந்து என்ன பண்ணுவோம், மாம்சத்துக்குரிய இந்த காரியங்களை, இச்சைகளை, கண்களின் இச்சைகளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இடம் கொடுக்காமல் அதை தவிர்த்து விடுகிறதுக்கு இந்த காரியங்கள் உதவியா இருக்கு. சோ இப்ப நம்ம மொபைலை சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் பார்க்கலாம் இல்லையா. இது என்னோட வாழ்க்கையில நான் அனுபவிச்சு கடந்து வந்து இப்ப மனம் திரும்பி உங்ககிட்ட நான் பேசுற ஒரு காரியமா தான் இருக்கு. அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள நான் எழுதி வச்சிருக்கேன். மொபைல சூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் பார்க்கலாம், ஒரு மெசேஜ் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் வாட்ஸ்அப் பார்க்கலாம்னு ஓபன் பண்ணுவோம். அடுத்து ஜிமெயில் போவோம், நமக்கு ஏதாவது மெயில் வந்திருக்கா அப்படி சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், அப்படியே அடுத்து என்ன பண்ணுவோம், இன்ஸ்டாகிராம் போவோம், ஃபேஸ்புக் போவோம் இல்லைங்களா. அதுக்கடுத்து யூடியூப்ல போய் எண்ட் ஆகும் இல்லைங்களா.
அங்க போய் என்ன பண்ணுவோம், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் அதுல வரும் இல்லைங்களா. சோ இப்படி வந்து நம்ம டைம் வந்து இந்த 1 hour நம்ம இப்படி ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்க என்ன நடக்குது, நம்மளுடைய கண்களின் இச்சைக்கு நம்ம அடிமைப்பட்டு நேரத்தை வீணடித்து ஆவிக்குரிய நம்ம வழிநடத்தப்படுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கலாத்தியர் 5:16, ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். சோ நீங்க அந்த 2 ஆப்ஷன் இருந்துச்சு, அதுல எந்த ஆப்ஷனை நீங்க ஆவிக்குரியவர்களா நீங்க இந்த பைபிள் எடுத்து ரீட் பண்றதோ, தியானிக்கிறதோ, ஜெபம் பண்றதோ, ஆவிக்குரிய காரியங்களுக்கு நீங்க அந்த 1 hour நீங்க வந்து ஆவிக்குரிய காரியங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த மாம்சத்துக்குரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றாம நம்ம இருந்திருப்போம். தெர் இஸ் 2 ஆப்ஷன். பட் நம்ம எதை சூஸ் பண்ணமோ அதை பொறுத்துதான் இப்ப நம்ம வந்து என்ன பண்ண, அந்த 1 hour நம்மளோட வாழ்க்கையை வந்து ஃபில் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதெல்லாம் ரொம்ப அவசியம். இன்றைய காலகட்டத்துல வாட்ஸ்அப் பாக்குறது, பேஸ்புக், சோசியல் மீடியா ரொம்ப அவசியம் அப்படின்னு வந்து நம்ம வந்து நினைத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம விசுவாசிகளோட வாழ்க்கையில கண்டிப்பாக அது அவசியம் இல்லை என்றுதான் நம்ம வந்து சொல்ல முடியும் இல்லையா. சோ நம்ம சம்டைம்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய சூழ்நிலைகளை நம்ம வந்து காரணம் காட்டுகிறவர்களாக, நம்மளுடைய சூழ்நிலைகளை எப்பயுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், காரணம் காட்டுறவர்களாக நம்ம வந்து இருப்போம் இல்லைங்களா. சோ அப்படி வந்து நம்ம வாழ்க்கையில வந்து சூழ்நிலையை காரணம் காட்டினோம் அப்படின்னா அது தவறு என்று சொல்லி நம்ம பாக்குறோம். ஏன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம பைபிள்ல இருக்கிற ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். யோசேப்பை பத்தி நம்ம ஜஸ்ட் பார்க்கலாம். சின்ன ஷார்ட்டா தான் சொல்றேன். யோசேப்பை பத்தி பார்க்கும்போது யோசேப்பு வந்து யாக்கோபோட ஒரு முதிர் வயதுல இல்லைங்களா, ஒரு 91 சொல்லி நம்ம கணிக்க முடியும். அதாவது யாக்கோபோட 91வது வயதுல யோசேப்பு வந்து பிறக்கிறார் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். பென்யமீன் பிறக்கும் போது வந்து ராகேல் வந்து மரிச்சு போறாங்க. அப்போது யோசேப்போட வயது, பென்யமீன் பிறக்கும் போது ராகேல் மரிச்சு போறாங்க. அப்ப யோசேப்போட வயது 6 இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கணிக்க முடியும். சோ இந்த தாய் இல்லாத ஒரு பிள்ளை யோசேப்பு வந்து எப்படி வந்து யாரு வளர்த்திருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது லேயாலோ இல்லைன்னா வந்து ராகேலுடைய பணிவிடைக்காரியாக பில்கால் வந்து என்ன பண்ணிருக்கலாம், வளர்த்திருக்கலாம். தாய் இல்லாதது நிமித்தம் தான் யோசேப்பு என்ன பண்றாரு, யாக்கோபு வந்து யோசேப்பு அதிகமா நேசிக்கிறதையும் நம்ம வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து பாக்குறோம், ஒரு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து கடந்து வந்தாருன்னு பார்க்கும்போது தன்னோட சகோதரர்கள் அவரோட பகைக்கிறாங்க, குழியில போடுறாங்க, திரும்ப எடுத்து விக்கிறாங்க. தன்னுடைய அந்த சகோதரர்கள் போய் யோசேப்பு வந்து இறந்து போனதாக சொல்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் வந்து என்ன பண்றாரு, யோசேப்பு கடந்து வருகிறார். அப்படி கடந்து வந்தாலும் யார் அவரோட, தேவன் வந்து அவரோடு கூட இருக்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும், காண முடியும் என்று சொல்லி பாக்குறோம். சோ இந்த போத்திபார் வீட்டுல வந்து ஒரு மாம்ச இச்சையை நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லைங்களா. மாம்ச இச்சையை நிறைவேற்றக்கூடிய போத்திபார் மனைவினால் வரக்கூடிய ஒரு இச்சையை வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட யோசேப்பு என்ன பண்றாரு, அதை விட்டு விலகி ஓடுகிறதை நம்ம வந்து பார்க்க முடியும். சோ நம்மளோட வாழ்க்கையிலுமே வந்து ஒரு சூழ்நிலைகள் வரும். யோசேப்புக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருந்தது. ஆனாலும் விட்டு விலகி ஓடுறது நிமித்தம் அதுல இருந்து என்ன பண்றாரு, அவரு தப்பித்து கொண்டார் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். சோ நம்ம there is 2 ஆப்ஷன், நம்ம என்ன சூஸ் பண்றோம் இல்லையா. பைபிள்ல டேபிள்ல பைபிளும் இருந்துச்சு, there is மொபைல் இருந்துச்சு. எதை சூஸ் பண்றோம் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கையில முக்கியமா இருந்தது. அது மட்டும் இல்லாம யோசேப்பு வந்து அவனுடைய சகோதரர்களை எப்படி ட்ரீட் பண்ணாருன்னு பார்க்கும்போது இல்லைங்களா, அவருக்கு வந்து எகிப்துக்கு அவனோட சகோதரர்கள் உணவுக்காக வரும்போது, தானியத்தை கொள்வதற்காக வரும்போது தன்னோட பகை உணர்வை காண்பிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை யோசேப்புக்கு இருந்துச்சு இல்லைங்களா. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு பெரிய அதிகாரி, எகிப்துக்கே வந்து பெரிய அதிகாரியா இருந்ததுனால அவர்களை கொலை செய்யக்கூட ஒரு சூழ்நிலை வந்து கொலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வந்து என்ன பண்ணுச்சு, யோசேப்புக்கு இருந்துச்சு. ஆனா அவரு எப்படி ரியாக்ட் பண்ணாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவர்களுக்கு பகை உணர்வை என்ன பண்ணல, சகோதரர்கள் மத்தியில அவர் வந்து என்ன பண்ணல, காண்பிக்கவில்லை இல்லையா. பழசெல்லாம் நினைச்சு பார்த்தாருன்னா எவ்வளவு ஒரு கடினமான ஒரு காரியம் வந்து அவரோட இதயத்துல எவ்வளவு பாதிச்சிருக்கும் இல்லைங்களா. அவரை வந்து குழியில போடுறாங்க, பகைக்கிறாங்க, திருப்பி எடுத்து விற்று போடுறாங்க, தன்னோட தகப்பன் இடத்துல போய் இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க. அப்பா இப்ப வந்து தாய் இல்லாத வளர்ந்த யோசேப்பு வந்து இப்ப தகப்பனையும் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லைங்களா. தெரியாத ஒரு தேசத்துல
போய் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவ்வளோ ஒரு கஷ்டங்களுக்கும் நம்மளுக்கு வந்து காரணமா இருந்த சகோதரர்கள் என்ன பண்ணிருக்க முடியும்? அவர் வந்து அவர் என்ன பண்ணிருக்க முடியும்? பகைச்சிருக்க முடியும். அப்படி ஒருப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா அவர் என்ன பண்ணல? தன்னோட சகோதரர்களை பகைக்கவில்லை. அதற்கு மாறாக அவர் என்ன பண்ணார் என்று பார்க்கும்போது அவர்களை ஆதரித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த பஞ்ச காலத்துல யோசேப்பு மூலம்தான் அந்த கோத்திரங்கள் எல்லாம் காக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இச்சைகளை நிறைவேற்ற யோசேப்புக்கு சூழ்நிலை இருந்துச்சு இல்லைங்களா? பகை உணர்வை காண்பிக்க யோசேப்புக்கு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனாலும் யோசேப்பு எப்படி நடந்து கொண்டார் என்று நம்ம தியானிக்கிறது, நம்ம புரிந்து கொள்வது மிக மிகவும் அவசியமா இருக்கிறது. நம்ம ஆவினால நம்ம நடத்தப்பட்டோம், பரிசுத்த ஆவினால நம்ம நடத்தப்பட்டோம்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம்? சரீரத்தின் செய்கைகளை நம்ம என்ன பண்ணப்பட்டோம்? அழித்து விடுவோம் இல்லைங்களா? சரீரத்தின் செய்கைகளை நம்ம அழித்து விடுவோம். சோ அதுக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்பொழுதும் உதவி செய்கிறவரா இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கும்போது தானியேல் வந்து ஒரு அடிமை தேசத்துல என்ன பண்றாரு? தானியேலும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் இந்த அடிமை தேசத்துல இருந்தாரு சொல்லிட்டு பாக்குறோம். அங்க ஒரு ராஜ கட்டளை பிறக்கிறது. என்னன்னா ராஜ போஜனமும் திராட்சரசமும் வந்து என்ன பண்ணும்? இவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இங்க ஒரு கட்டளை பிறக்கிறது என்று பார்க்கிறோம். ஒரு அடிமை தேசத்துல இருக்கிற அவரு வந்து இந்த கட்டளையை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணாரு? தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு இருதயத்துல என்ன பண்ணாரு? தீர்மானம் பண்ணினார் என்று சொல்லி நம்ம இங்க வாசிக்கிறோம். அதற்கான முயற்சியும் எடுத்தார் இல்லைங்களா? அந்த பிரதான தலைவனிடத்துல போய் என்ன பண்றாரு? எனக்கு இந்த ராஜபோஜனத்தையும் திராட்சரசமும் கொடுக்காம மரக்கரையும் பருப்பு முதலானைகளை கொடுங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு? ஒரு முயற்சி எடுக்கிறார். அது மட்டும் இல்லாம அப்படி எடுக்கும் போது கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த தலைவன் இடத்துல இரக்கமும் தயவும் என்ன பண்ணிடுறாரு? அந்த தலைவன் மூலமா கிடைச்சது. அப்படி கிடைச்சதுனால 3 வருஷமும் நிரந்தரமா அவர் என்ன பண்றாரு? அந்த மரக்கறியும் அந்த பருப்பையும் தான் என்ன பண்றாரு? அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க? புசிக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இப்படி புசிக்கும் போது இந்த ராஜ போஜனத்தையும் இந்த திராட்சரசையும் புசியாது இருந்த தானியேல் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுடைய முகக்கலையும் அவங்களுடைய சரீர புஷ்டியும் பார்க்கும்போது மற்றவர்களை விட இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இங்க வந்து போஜனம் அல்ல, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற காரியம்தான் அவர்களை வந்து என்ன பண்ணுச்சு? அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவியா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்த 4 பேருக்கு என்ன இருக்கு? ஞானம், அறிவு, சாமர்த்தியம் எல்லாத்தையும் மற்றவர்களை விட இவர்களுக்கு 10 மடங்கு அதிகமா வந்து என்ன பண்றார்? ராஜா வந்து சாமர்த்தியராக அவர்களை காண்கிறார் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். சோ இந்த தானியேலுக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ராஜ போஜனத்தையும் இந்த திராட்சரசத்தையும் புசிக்கும்படியான ராஜ கட்டளை இருந்துச்சு. ஆனாலும் அவருடைய இருதயத்துல தேவனுக்கு கீழ்ப்படிய தீர்மானம் எடுத்ததினாலே, அதற்கு முயற்சி எடுத்ததினாலே தேவன் அவர்களுக்கு தயவும் இரக்கமும் பாராட்டி அவர்களுக்கு என்ன பண்றாரு? இந்த காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ இது போல அநேக எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வேதத்துல வந்து பார்க்க முடியும் இல்லைங்களா? இது சின்ன எக்ஸாம்பிள் 2 தான். பட் இன்னும் அநேக எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும் இல்லைங்களா? பவுல் சொல்றாரு இல்லைங்களா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார் இல்லைங்களா? இந்த வசனம் எவ்வளவு ஒரு நமக்கு வந்து இந்த வசனம் எவ்வளவு ஒரு நமக்கு காரியங்களை கற்பிக்கிறதா இருக்கிறது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எனக்கு அது செய்ய இது செய்ய எல்லாவற்றையும் பண்ண எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனாலும் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லி பவுல் சொல்றார். சோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு நினைவுகளோட கூட நம்மளோட வாழ்க்கையிலயும் எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? அடிமைப்பட கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி நமக்கு வந்து அப்படி ஒரு இச்சைகளுக்கோ நம்ம வந்து காரியங்களுக்கோ நம்ம தூண்டப்படும் போது நம்ம வந்து யாருக்கு கீழ்ப்படுகிறோம்ங்கிறது ரொம்ப ரொம்ப மிக அவசியம். சோ நம்ம கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம், ஆவிக்கேற்றபடி நம்ம நடந்து கொள்ளுகிறோம் அப்படின்னா நம்ம அந்த மாம்ச இச்சையை நம்ம என்ன பண்ணுவோம்? நிறைவேற்றாமல் இருப்போம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோசேப்பு வாழ்க்கையிலையும் அப்படிதான் வந்து நம்ம இந்த எக்ஸாம்ல பார்க்க முடியுது. நம்ம இன்னும் இந்த லிஸ்ட் அவுட் பண்ண ஒரு 10 காரியங்களுக்கு மேல நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணோம் இல்லைங்களா? பகைகள், இன்னும் நம்ம தேவையில்லாத காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணுகிறோம்? நம்ம சொந்தக்காரர்களோ இருக்கட்டும், இல்ல நம்ம சபையில இருக்கட்டும், நம்மளுடைய அண்டை வீட்டார்களா இருக்கட்டும், தேவையில்லாத காரியங்களுக்கு நம்ம வந்து பகைச்சு இந்த பகை உணர்வை நம்ம இருதயத்துல கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்ம விரோதத்தை சொல்றாரு. நல்ல விஷயத்துல வைராகியம் பாராட்டுவது நல்லதுதான். நல்ல விஷயத்துல
ஆனா நம்ம எப்படிப்பட்ட விஷயங்கள்ல வைராகியம் பாராட்டுறோம் இல்லைங்களா? நம்ம அநேக விஷயங்கள்ல வந்து நம்ம தேவையில்லாத வைராகங்களை பாராட்டி நம்ம இந்த மாம்ச இச்சையை நம்ம என்ன பண்றோம்? மாம்சத்தின் கிரியைகளை வந்து நம்ம நிறைவேற்றுவர்களாக இருக்கிறோம். கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், பொறாமைகள், பெருமைகள், பொய்கள், மாய்மாலம், இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து இதெல்லாம் நம்ம லைட்டா எடுத்துக்கிறோம் நம்மளோட வாழ்க்கையில. நம்ம அதை ஒவ்வொன்றையும் நம்ம வந்து சீரியஸா நம்மளோட வாழ்க்கையில எடுத்து இது மாம்சத்தின் கிரியையா இருக்கிறது, இதுக்கு வந்து நான் அடிமைப்படக்கூடாது, இத வந்து இந்த 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 காரியங்களை எதிர்த்து நான் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில போராடணும், அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறாரு, அவர் என்னை உணர்த்தும் போது, என்னை தூண்டும் போது நான் வந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படின்னு நம்ம தானியேலை போல நம்மளுடைய இருதயத்திலே ஒரு தீர்மானம் எடுத்தவர்களாக நம்ம என்ன பண்ணணும்? வாழ வேண்டியவர்களா இருக்கிறது அவசியம். இது சின்ன சின்ன காரியங்களாக தோன்றலாம், பட் ஆனா வந்து கண்டிப்பாக அது தேவன் என்ன சொல்றாரு, அந்த பட்டியலுக்கு கீழே என்ன சொல்றாரு, இது வந்து இது நிமித்தம் வந்து நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று சொல்லி கலாத்தியர்ல வாசிக்கிறோம் இல்லைங்களா? இதன் நிமித்தம் நீங்க தேவனுடைய பகைஞனா இருக்கிறீர்கள் என்று சொல்லி நம்ம ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம். சோ இப்படிப்பட்ட காரியங்களை வந்து நம்ம வந்து லேசா எடுத்துக்காதபடி நம்ம வந்து வாழ்க்கையில அது ஒவ்வொன்றையும் நம்ம வந்து கர்த்தருடைய சமூகத்துல ஒப்படைத்து பரிசுத்த ஆவியினோட வழிநடத்தலின்படி அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமா வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கடைசியா ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிச்சு நம்ம முடிக்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். 2 பேதுரு 3வது அதிகாரம் 11 to 14. 2 பேதுரு 3வது அதிகாரம் 11 to 14 வசனங்கள் வரை நான் வாசிக்கிறேன். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் அவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்திதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த கடைசியா இருக்கிற ஒரு வார்த்தை ஜாக்கிரதை. அந்த வார்த்தை நமக்கு வந்து மிகவும் வந்து நம்மளோட வாழ்க்கையில நம்ம அதிகமாய் வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. சோ இப்படிப்பட்ட காரியங்கள்ல நம்ம ஜாக்கிரதையா இருந்து கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும் நம்ம வந்து இருந்து பரிசுத்த நடக்கையையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருந்து அவருடைய சந்நிதியில காணப்படும் போது சந்தோஷமா சமாதானத்தோட அவருடைய சந்நிதியில காணப்படும்படி இப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கையில இருக்கிற மாம்சத்தின் கிரியைகளை நம்ம அழித்து விட்டு ஆவிக்குரிய காரியங்களை நம்ம வந்து அதிகமா வந்து நம்ம வந்து கவனம் செலுத்துறவர்களாகவும் விரும்புகிறவர்களாகவும் அதன்படி நடக்கிறவர்களாகவும் நம்ம வந்து வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த காரியங்கள் என்னோட வாழ்க்கையில கர்த்தர் பேசினனால உங்களிடத்திலும் இதை வந்து ஷேர் பண்ண கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அதற்காக நான் நன்றி செலுத்துறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.